நிறைந்த தெய்வீக திருச்சபையாகும். தெய்வீக திருச்சபை. ஆமா. இப்பேற்பட்ட தீப ஒளியும் தெய்வமான ராஜசபையும் யாரால் எதற்காக என்ன காரணமாக கூட்டப்பட்டது தெரியாது. எனக்கு தெரியாது. இதான் மனுஷனாடா. ஆமா, அதாவது 2வது வருடத்தை முன்னிட்டு பச்சையம்மன் நாடக சபா துவங்கி 2வது வருடம் வெற்றி படைப்பாக. இது துவங்கி 5 வருஷம் ஆகுது. நீங்க நாடகம் நிக்காம ஆடுறது. அதனால் இந்த பச்சையம்மனுக்காக இன்று காப்பூசை கொடுத்து ஒரு நாள் நாடக அரங்கேற்றம். இன்று இத்திடலிதழில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நம்மால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. நாடகத்தின் பெயர் என்ன? சிவன் பூஜை. மின்னல் வழியால் சிவன் பூஜை. சிவன் பூஜை. அர்ஜுன குறக்குஞ்சி. குறவுக்குஞ்சி. அர்ஜுனன் குறவஞ்சி. அதேதான். இந்நாடகங்களில் கற்பார் வாயிலாக நான் வந்திருக்கிறேன். நான் யார்? எனது பெயர் என்ன தெரியுமே? கேட்குமா? தெரியுமே. சொல்கிறேன். என்கிட்ட பேசக்கூடாது. சாட்டி பிடிக்க தெரியலங்க. இப்படி சாட்டியை பிடிச்சிக்கணும். வாங்கல உங்களுக்கு அடிக்க தெரியல. வாங்க ஓரமா போ. சரி வா. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அப்ப எனக்கு இல்லையா? கிடையாது. சரி விடு. போன ஸ்டேஜ் நானும் தான் வெயிட் கட்டினேன். ஸ்டேஜ் இல்லையா? இதே இடத்துல தான் நானும் வெயிட் கட்டினேன் போன மாசம். என்ன ஜொக்காயோ மாதவா? தேவலோகத்தை தகத்துடன் பரிபாலனம் செய்து வர என் பெயர் என்ன தெரியுமா? மன்னாதி மன்னரும் மகன முடித்தாங்கிய வேந்தர்களும் ராஜாதி ராஜர்களும் போற்றும் புகழ்படியாகிய எனது பெயர் மன்னன். மன்னன் 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 வேகராஜன் என்று தெரிவிக்கிறார். அடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க.
ஓடினா வேகத்தை அனுப்பு குதிக்கலாம். என்னடா எப்படி வேணா ஒரே வேடதாக போட்டிருக்கிறேன். உன் சூத்துக்கும் இந்த ஷாட்டுக்கு அவ்வளவு பொருத்தமா அக்கா பாடி ஆரக்கா. டேய் ஓய், மன்னன் மேகராஜன் வருகிறார் என்றால் அந்த வேரண்டமும் அந்த வேரண்டமும் கிடுகிடு 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 வேண்டும். ஒண்ணு படுதாவுக்கு வைக்கிறான் இல்ல என்ன கொள்றான். என்னடா என்னடா எதை சொன்னாலும் இப்படியே மூட கட்டியா போடுறான். அப்படி அப்படி சொல்றா சொல்றா ஆறா சொல்ற சொல்றா. இதெல்லாம் நான் கையிலே தொட மாட்டேனா டேய். இங்க பாத்துக்க, சண்டால போய் நெத்திக்கு ஒரு பொட்டு கூட வைக்காம வந்துடுறான். நீ தான்டா மனுஷன். அதனால பவுடர் எப்படி சிக்கன் பண்ணக்கூடாதுடா. பவுடர் காய்ச்சி எடுக்கிறாங்கடா, 300 ரூபாடா. அப்படியா? ஆனா யாருமே பவுடர் பார்த்தா திங்கிறாங்க. காய்ச்சி திங்கிறாங்கறியா? நான் என்னமே சொல்ல வந்தேன், அது புரிய மாட்டேங்குது. மன்னன் மேகராஜன். ஆமா, அப்படி மன்னன் மேகராஜனாக இருந்தாலும் இந்த அண்ட வேரணத்தில் என்னையும் பெற்றெடுத்தாரே என் தாய். தாய் எஸ் எஸ் தெரியுமா? யூ டெல். சொல்றேமா? மந்திரி. ஓ மகாராஜா, என்னடா திருவிழாவோட காணாம போன பிள்ளையாட்டுமே முடிச்சிருக்கிற? ஒரு அரை மணி நேரம் போயிட்டாங்க. அப்புறமேட்டு அப்புறமேல போய் படுத்துக்குவேன். இவனுக்குமா சம்பளம்? எனக்கு வேண்டாங்க. மாதவா, ஓய், இந்த மேகராஜனை மேகராஜனை பெற்றெடுத்தவர் யார்? பெற்றெடுத்தாங்களே தாய். தாய் என் தந்தை. தந்தை. என் தாயும் உக்கிரம். உக்கிரம்னாங்க இந்த மழை வரதுக்கு முன்னாடி உக்கரங்க ஏற்குதல்ல. ஆனா இது எது? அந்த அனல் காத்து. ஆமா, வேர்க்குது. என் தந்தையோ வாயு பகவான். எஸ். என்னடா நிக்கிற? ஓ சரி விடுங்க. என் தந்தை வாயு பகவான். வாயு பகவான். என் தாயும் உக்கிரம்.
ஓ உக்கிரம். ஆமா சரிங்க. இந்த அண்ட வேரிடத்தில் அந்த வருடத்தில் மேகம் ஒன்று கூடி காற்றடித்து ஆ, உக்கிரம் சேர்ந்து சேர்ந்து மின்னல் அடித்து இடி இடித்தால் தான் மழை வரும். மின்னல் அடிச்சு இடி இடிச்சாக இருக்கல. ஆமா அது யாரு? இவங்கன்னா யார் 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 யார்? சொல்லட்டுமா? ம். நான் எங்கு வசித்து வருகிறேன்? எங்கே வசித்து? காலா காலத்தில் கல்யாணம் ஆனதா என்ன? உனக்கு கல்யாணாச்சா கருமாதிராச்சா யாருக்குடா யாரா? தெரியும்? எங்கடா கை நீட்டி பேசுற? சொல்லட்டுமா? மாதவா சுவாமி, காலா காலத்தில் காலகாலத்தில் நான் கல்யாணம் செய்தவள் யார்? யாரு? என் மனைவி. பேரு? என் மனைவியோ மேகராணி. ஓ மேகராணி. ஆமா. சரிங்க. அப்படி மேகராணி திருமணம் செய்து அப்படி மேகராணியை திருமணம் செய்து எனக்கு 2 மக்கள். யார் யாருங்க? இடிமன்னன் இடிமன்னன், மின்னலொளியார். ஓஹோ, மின்னலொளியார். ஆமா. சரிங்க. அப்படி இருவராக இருந்தாலும் இன்று ஆ, என் தேவியாகப்பட்டவளை காண வேண்டும். ஓஹோ, உங்களுடைய மனைவி ஆமா. யாருங்க? என் மனைவி மேகராணியை காண வேண்டும். ஓஹோ, மேகராணி. ஆமா. சரி. மன்னன் அழைத்தார் என்று சொல்லி ஆ, அதி சீக்கிரம் என் தேவி அழைத்து வா. ஆகட்டுங்க. சொல்லி வரட்டுமா? ம்.